ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியிலேருந்து பாருங்க உங்களுக்கு அக்னிவீர் கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 3 ஜோனா வந்திருக்கு. உங்களுக்கு 38 மாவட்டத்திலயுமே வந்து பார்த்தோன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. ஸோ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், டிரேட்ஸ்மேன் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் முடிச்சவங்க, 10த் முடிச்சவங்க, ஸோ 12த், டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரின்னு வந்து எல்லாருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 30,000லேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 22 மார்ச் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஆர்மிலேருந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 3 ஜோன் வைஸா வந்து பார்த்தோன்னா, 38 மாவட்ட வாரியா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. 3 ஜோனுமே வந்து தனித்தனியா வந்து ஜோன் வைஸா வந்து பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு காமிக்கிறது வந்து பார்த்தோன்னா, சென்னை ஜோனு. சென்னை ஜோன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ். வெள்ளூர், திருப்பத்தூர், ஸோ ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, சென்னை ஜோன்ல வந்து வரும். இதுல நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, கோயம்புத்தூர் ஜோனு. கோயம்புத்தூர் ஜோன்ல வந்து பாருங்க ஒரு 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரிஸ், அதுக்கப்புறம் மதுரை, தேனி, தருமபுரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜோன்ல வந்து வரும். இதுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, திருச்சிராப்பள்ளி ஜோன்ல வந்து குடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து பாருங்க திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், ஸோ அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ஸோ ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா, இந்த ஜோன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். 3மே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டேட்ல இருந்து, எக்ஸாம் டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சேமா தான் வந்து இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். மீதி இருக்கிற 2 நோட்டிஃபிகேஷன் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பாருங்க, ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா, 13 பிப்ரவரில இருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட் வந்து 22 மார்ச் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா, 22 ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 22 ஏப்ரல்ல தான் எக்ஸாம் வந்து நடக்கப் போகுது. ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அக்னிவீர்ல வந்து ஜெனரல் டியூட்டில வந்து இங்க வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அக்னிவீர் ஜெனரல் டியூட்டிக்கு வந்து பார்த்தோன்னா, 17 1/2 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுல வந்து 45% வந்து நீங்க மார்க் எடுத்திருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா, உங்ககிட்ட வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா, முன்னுரிமை வந்து தருவாங்க. பிரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, அக்னிவீர்லயே வந்து டெக்னிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். 12த்ல வந்து பாருங்க, நீங்க பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, மேத்ஸோ இல்லன்னா வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தோன்னா 50% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் 12த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா, நீங்க 12த்ல வந்து பாருங்க பிசிக்ஸ், மேத்ஸ் இல்லன்னா கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அது வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து இடிஎன் இல்லன்னா பிடி இந்த இதுல நீங்க ஸ்டேட்ல பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதோட ஐடி வந்து கோர்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, நீங்க 10த்ல வந்து பாருங்க, நீங்க 10த் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடில வந்து பாருங்க, நீங்க வந்து இந்த ரெலவென்ட்டான ட்ரேட்ல முடிச்சிருந்தாலுமே இவங்களுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க, அக்னிவீர்ல வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, நீங்க 12த் வந்து முடிச்சிருக்கணும். எனி ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயன்ஸ் இந்த மாரி நீங்க எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து அக்னிவீர்ல வந்து டிரேட்ஸ்மேன் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் வந்து நீங்க 10த் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அக்னிவீர்ல வந்து பாருங்க, டிரேட்ஸ்மேன்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து 8த் நீங்க பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ 8த் முடிச்சவங்க, 10த் முடிச்சவங்க, ஸோ 12த் முடிச்சவங்க இந்த மாரி வந்து எல்லாருமே இதுல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐ முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுல வந்து பாருங்க, ஏஜ் லிமிட் வந்து இங்க குடுத்துருக்கிற மாரி 1 அக்டோபர் 2003ல இருந்து 1 ஏப்ரல் 2007க்குள்ளார நீங்க பிறந்தவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி டேட் ஆஃப் பர்த்துமே வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்கிற மாரி ஹைட் வந்து பாருங்க, ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு 166 வந்து இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பாருங்க, இதுல குடுத்துருக்கிற மாரி அக்னிவீர்ல வந்து 10த் பாஸ், 8த் பாஸ்க்குலாம் 166 வந்து சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். அதே டெக்னிக்கல் கேட்டகரிக்குலாம் 165. ஸ்டோர் கீப்பர் இந்த மாரி கேட்டகரிக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து 162 இருந்தா எலிஜிபிள். மினிமம் வந்து பாருங்க, ஜஸ்ட் வந்து 77 இருக்கணும். அதுல எக்ஸ்பென்ஷன்ல வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும். ஸோ அந்த இதுக்கு ஏத்த மாரி ஹைட்டுக்கு ஏத்த மாரி வந்து வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இதுல சார்ட் மாரி வந்து போட்டு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, இதுல இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து பாருங்க, கூடுதலா வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு அந்த ஹைட்ல இருந்து. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க,
2 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஹைட் வந்து கம்மியா இருக்கும். செஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 5 கேஜி இந்த மாரி வந்து ஸோ ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அதிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறது இதில சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனோட சன்னா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 20 மார்க் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து போனஸ் மார்க்குமே வந்து தருவோம் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தா அவங்களுக்கு ஒரு 20 மார்க் வந்து தராங்க. அதில நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு வந்து பாருங்க தனியா 15 மார்க் இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து போனஸ் மார்க்குமே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கும் வந்து பாருங்க ஒரு போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கு அதில வந்து பாருங்க 5 மார்க், 10 மார்க் வந்து உங்களுக்கு போனஸ் மார்க்குமே வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 4 வருஷம் வந்து பார்த்தோன்னா, இதுக்கான வொர்க் வந்து உங்களுக்கு இருக்க போது. ஏன்னா அக்னிபாத் ஸ்கீம் மூலியமா தான் வந்து எடுக்குறாங்க. 4 வருஷம் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். அதில வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ரூ. 30,000 சேலரி. அதில வந்து பார்த்தோன்னா, இன் ஹேண்ட் வந்து உங்களுக்கு ரூ. 21,000 சேலரி வந்து வரும். இதில வந்து கவர்ன்மென்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சேலரில. இதில வந்து பாருங்க செகண்ட் இயர்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 33,000, தேர்ட் இயர் 36,500, ஃபோர்த் இயர் வந்து பார்த்தோன்னா, ரூ. 40,000 குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க முடிச்சு அந்த 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயி நீங்க வெளிய வரும்போது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சேவநிதி பேக்கேஜா வந்து ரூ. 10,00,000 உங்க கைக்கு வந்து நாங்க குடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரூ. 10,00,000 வச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிசினஸ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 வருஷம் வொர்க்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு நல்ல சேலரில தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. இதில உங்களுக்கு ஆனுவல் லீவ்லாம் வந்து இருக்கு. 30 நாள் வந்து பாருங்க பெர் இயர்க்கு வந்து உங்களுக்கு லீவுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இருக்கு. மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். 48,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுமே உங்களுக்கு வந்து பண்ணி தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா 2 ஃபேஸஸா நடக்கும். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வந்து சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் ராலி வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1ல வந்து பாருங்க அந்த எக்ஸாமுக்கான இதுவுமே இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுபடி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அது வந்து ஸ்டோர் கீப்பர் இந்த மாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் டைப்பிங் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பாருங்க உங்களுக்கு எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபேஸ் 2ல வந்து பாருங்க உங்களுக்கு ரெக்ரூட்மென்ட் ராலி நடக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தோன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான். அது வந்து பாருங்க இதிலேயே குடுத்துருக்காங்க. நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க நீங்க புல் அப்ஸா இருக்கட்டும், ஸோ 9 ஃபீட் டிட்ச் இதெல்லாம் வந்து ஜிக்ஜாக் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மென்ட் ராலில வந்து ஃபேஸ் 2ல வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கலுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 நோட்டிஃபிகேஷன்லயுமே வந்து பார்த்தோன்னா, சேம் இதே மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. டேட்லருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சேமா தான் வந்து இருக்கும். ஸோ ஆனா உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து எந்த ஜோனுங்கிறத கரெக்ட்டா நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.